உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் உற்றார் உறவினர்கள் மற்றும் சகாபாக்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்றைக்கு நான் பேசும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு பைபிளில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களும் அல்லாஹுவின் அனுமதியும் என்ற தலைப்பில் இன்றைக்கு பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அனைத்தும் அல்லாஹுவினுடைய அனுமதியால் மட்டுமே நடந்தது என்று இன்றைக்கு பேச போவதற்கு முன்பதாக அல்லாஹ் என்று சொன்னால் அது யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காணொளியின் வாயிலாக நான் அல்லாஹ் என்றால் யார் என்பதை முதலாவது நான் விளக்கும்படியாக விரும்புகிறேன். சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் என்பது அரபியர்கள் வழங்கக்கூடிய ஒரு கடவுள் அல்லது முஸ்லிம் வழங்கக்கூடிய கடவுளுடைய பெயர் தான் அல்லாஹ் என்று சொல்லி நினைக்கிறார்கள். பொதுவாக இந்துக்களுடைய கடவுள்களாக சில பெயர்களை சொல்லுவார்கள். இப்போ முருகன், விநாயகர், சிவன், இந்த மாதிரி பெயர்கள்லாம் இந்துக்களுடைய கடவுளுடைய பெயர். அதே போல கிறிஸ்தவருடைய கடவுள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து, மரியாள், இது போல இருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்து, அதாவது கிறிஸ்தவத்தினுடைய கடவுள்கள் என்று சொல்லியும், இஸ்லாமியருடைய கடவுள் என்பவர் தான் அல்லாஹ். அல்லாஹ் என்பது ஒரு பெயர், அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு கடவுள் என்கிறதான தோற்றம் இன்றைக்கு பொதுவாக மற்ற மதத்தில் இருக்கிற அல்லது மற்ற நம்பிக்கையில் இருக்கிறதான சகோதரர்களிடையே மக்களிடையே நிலவி கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் இறைவன், வணக்கத்திற்கு தகுதியானவன், நான் வணங்குவதற்கு தகுதியான ஒருவன் தான் அல்லாஹ் என்ற வார்த்தையிலே நம்ம அரபி மொழியில அல்லாஹ்னு சொல்றோம். பொதுவாக தமிழ் மொழியிலே கடவுள், தெய்வம், இறைவன் என்று சொல்வதை போல, இங்கிலீஷ்ல காடுன்னு சொல்றதை போல, அரபி மொழியில கடவுள், இறைவன் என்கிற காட் என்கிறதான அந்த தன்மையைத்தான் அல்லாஹ் என்று சொல்லுகிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறதான கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பொதுவாக பைபிள் காலேஜில் படித்தவங்களுக்கு லாங்குவேஜஸை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு தெரியும். செமிட்டிக் லாங்குவேஜஸ் என்று சொல்லி சில மொழிகள் இருக்கிறது. எபிரேய மொழிகள், அரபி மொழி, கிரேக்க மொழி, இதெல்லாம் செமிட்டிக் லாங்குவேஜஸில் வரும். ஸோ இந்த லாங்குவேஜில் சில வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். கிறிஸ்தவத்திலே கடவுளை குறிக்கிற வார்த்தை என்ன என்று சொல்லி பார்த்தால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே கடவுளுக்கு எந்த ஒரு பெயரும் சொல்லப்படவில்லை. தமிழ்ல இருக்கிற பைபிள்ல கூட கடவுளுக்கு எந்த பேரும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லிக் கொள்கிற சூழ்நிலை இருந்தாலும் பைபிள்ல கடவுளுக்கு ஏதாவது பேர் இருக்கான இல்லை. ஒரு முறை மோசே கர்த்தரிடத்துல கேட்கிறார், நீங்க என்கிட்ட சொல்றீங்க, நீங்க பார்வோன் இடத்துல போய் உண்மை குறித்து பேசணும், மக்களை விடுதலை செய்யணும்லாம் சொல்றீங்க. பார்வோன் இடத்துல போய் நான் சொன்னேன் அப்படின்னா பார்வோன் இடத்துல ஒரு கேள்வியை கேட்பான், உன்னை அனுப்பினது யார் என்று சொல்லி. நான் உங்களுடைய பேரை சொல்லணும், உங்க பேர் என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏதாவது பேர் இருக்காதுல்ல, உங்க பேர் என்னன்னு இவர் கேட்டாரு. மோசே கேட்கிறார், உங்களுடைய பேர் என்னவென்று சொல்லி. அதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. அந்த இடத்துல அவர் என்ன சொல்ற, கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தான் இறைவன், என்னை தவிர வேறொரு இறைவன் இல்லை, இதை போய் நீ சொல்லு, இதுதான் என்னுடைய நாமன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி மோசையின் இடத்திலே கர்த்தர் சொன்னதாக அந்த இடத்துல பைபிள்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இதுல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, எபிரேய மொழியிலே கடவுளுடைய பெயரை குறிப்பிடுகிற இடத்திலே ஹீப்ரு மொழியில எலோஹா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எலோஹா. இதே அரபி மொழியில அலாஹா என்கிறது தான் நம்ம நுக்தா மற்றும் அதுல கிராமர் எல்லாம் ஆட் பண்ணும்போது அல்லாஹ் என்கிற வார்த்தை வருகிறது. இந்த கிராமர் இல்லை அப்படின்னா அலாஹா என்கிறது தான் வரும். அதைத்தான் நம்ம ஹீப்ரு மொழியில எலோஹா என்று சொல்லுகிறோம். அது பின்னாட்கள்ல கிறிஸ்தவ யூதர்கள் ஜெகோவா என்கிற வார்த்தையை, அதுக்கப்புறம் ஜெசுவா என்கிற வார்த்தையை, ஜெகோஸ்வா என்கிற வார்த்தை, இதெல்லாம் கடவுளுக்கு எபிரேய மொழியில கொடுக்கப்பட்ட பெயர்களானே தவிர எபிரேயர்களுடைய அல்லது யூதர்களுடைய கடவுளுடைய பெயர் இதுதான் என்று சொல்லி எதுவும் இல்லை. அதே போல அரபியர்களுடைய கடவுள் என்று சொல்லப்படுவதற்கு எதுவும் கிடையாது. இந்த அரபியர்களுடைய கடவுளும் யூதர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறான பனி இஸ்ராயேல் மக்களுடைய கடவுளும் யார் என்று சொன்னால், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிறதான முற்பிதாக்கள் எந்த கடவுளை வழிபட்டு வந்தார்களோ அந்த கடவுளைத்தான் அரபியிலே அல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற ஒரு வாதம் என்னவென்று சொன்னால், நாங்கள் சொல்லுகிற பிதாவுக்கும் நீங்கள் தொழுகிறதான அல்லது நீங்கள் வணங்குகிறதான அல்லாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த வீடியோவை பார்த்திருக்கிற கிறிஸ்தவர்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்லுகிற பிதாவும் நாங்கள் சொல்லுகிறதான அல்லாஹ்வும் ஒருவர் தான். ஏனென்று சொன்னால், நீங்கள் எந்த ஆபிரகாமினுடைய இறைவனை கடவுளாக நினைக்கிறீர்களோ அந்த ஆபிரகாமினுடைய இறைவனைத்தான் நாங்களும் கடவுளாக வணங்குகிறோம். அவரை நீங்கள் எபிரேய மொழியிலே
எலோகா என்று சொல்லுகிறீர்கள், நாங்கள் அரபி மொழியிலே அல்லாஹ் என்று சொல்லுகிறோம். அவ்வளவுதான், மொழிதான் வித்தியாசமே தவிர இங்க கடவுள் மாறவில்லை. இந்த கடவுளுடைய அனுமதியோடு தான் இந்த பூமியில எல்லா காரியமும் நடந்துட்டு இருக்குது. மனிதர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வழி மாறி போகிறார்கள், கடவுளுடைய நம்பிக்கையை விட்டு வழி தவறுகிறார்கள், பாவமான காரியங்களை செய்கிறார்கள். அப்படி பாவங்களை செய்யும் பொழுது மனிதர்களுக்கு என்ன நேரிடுகிறது என்று சொன்னால், கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில இருக்கிறதான ஒரு கம்யூனிகேஷன், அந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. முதல் மனிதனாகிய ஆதம் அவர் ஒரு தவறு செய்கிறார். இந்த தவறினால் என்ன செய்யறதுன்னா, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு பிரிவு ஏற்படுகிறது, பிளவு ஏற்படுகிறது. இதை சரி செய்வதற்காக அவர் பாவ மன்னிப்பு கேட்கிறார், கடவுளிடத்துல பிரார்த்தனை செய்கிறார். அதன் பிறகு அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு மறுபடியுமாக இந்த உறவு புதுப்பிக்கப்படுகிறது. இதே போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த மனிதர்களை தவறு செய்வதற்கு கடவுள் இறங்கி வரவில்லை. இந்த மனிதர்களுக்குள்ளாகவே நல்லவர்களாக, கடவுளுக்கு பிரியமானவர்களாய் வாழக்கூடியவர்களை கடவுள் தேர்ந்தெடுத்து அவர்களை கொண்டு உபதேசம் செய்தார். அதே போலத்தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் தொடக்கத்தில் வாழ்ந்த மக்களுக்கு ஆதாம் என்கிறதான நபர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். அதன் பிறகு நோவா என்கிறவர் தீர்க்கதரிசியா இருந்தார். அதன் பிறகு கிறிஸ்தவத்தில் சொல்லப்படுகிற முற்பிதாக்கள் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்து அவர்களை வழிநடத்தினார்கள். அதன் பிறகு தாவீது மற்றும் பலவிதமான தீர்க்கதரிசிகள் இந்த பூமிக்கு மக்களை சரியான பாதையில கைட் பண்ணாங்க. அதே போல 2025 வருடங்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் கூட்டத்தை சார்ந்த பனு இஸ்ராயேல் மக்கள் என்று சொல்லப்படுகிற அந்த மக்களை, இன்றைக்கு யூதர்கள் என்று சொல்லப்படுகிற மக்களை சரி செய்வதற்காக, அந்த கூட்டத்தாரை கடவுளோடு இணைப்பதற்காக அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் தான் இயேசு கிறிஸ்து. இது பைபிள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி நான் வேற யாருக்காகவும் வரல என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த கருத்துல அவர் சொல்லுகிறார். அது பைபிள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு, அதாவது இஸ்ரவேலினுடைய குடும்பத்துக்காக மட்டும்தான் வந்தேன். இஸ்ரவேலுடைய குடும்பம் என்று சொல்லுவது யாக்கோபு என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியினுடைய 12 பிள்ளைகளையும் அந்த குடும்பத்தையும் குறிக்கும். இன்றைக்கு அவர்களைத்தான் நம் யூதர்கள் என்று சொல்லுகிறோம். அவர்கள் தான் இஸ்ரேலிலே இன்றைக்கு ஒரு திரள் கூட்டமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை கடவுளோடு இணைப்பதற்காக வந்த ஒரு நபர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த நபரை கடவுள் எங்கிருந்து செலக்ட் பண்ணார் அப்படின்னா, அந்த குடும்பத்துக்குள்ள இருந்தே, அந்த கோத்திரத்திலிருந்தே கடவுள் செலக்ட் பண்ணார். அப்படி செலக்ட் பண்ண இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 33.5 வருடங்கள் வாழ்ந்தார். அந்த 33.5 வருடங்களும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா, கடவுளை நிரூபிக்கக்கூடியவராக அவர் வாழ்ந்தார். கடவுள்னா யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில அவர் வாழ்ந்து காண்பித்தார். கடவுள் எதை விரும்புறாருங்கிறத வாழ்ந்து காண்பித்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுள் பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். பைபிள்ல மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 27வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து கடலின் மீது நடந்து செல்கிறார். அப்பொழுது அவரோடு கூட இந்த சீசர்கள் பார்த்து பயப்படுகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், நான் தான் என்று சொல்லுகிறார். கடலின் மீது அவர் நடந்து காண்பிக்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை பார்க்கும் பொழுது, கானா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது அந்த திராட்சை ரசத்தை குறைவில்லாமல் முழுமையாய் நிறைவாக்குகிறதை பார்க்கிறோம். மாற்கு 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் பார்வையற்ற ஒரு மனிதனுக்கு பார்வையை கொடுத்ததை குறித்து நாம் படிக்கிறோம். அதே போல லூக்கா 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் அசுத்த ஆவியினாலே பிடிபட்டு பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்த ஒரு மனிதனை விடுதலையாக்கியதை குறித்து படிக்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கும் அதிகமானவர்களை அவருக்கு உணவளித்ததை குறித்தும் நம்ம படிக்கிறோம். இது போல பலவிதமான அற்புதங்களை பைபிள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்து போனவர்களை, இறந்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார் என்பதும் பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்புகளையும் இந்த அற்புதங்களையும் இந்த அடையாளங்களையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா என்று சொன்னால் 100% ஏற்றுக்கொள்கிறது இஸ்லாம். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார் என்கிறதுல எந்த சந்தேகமும் இஸ்லாத்துக்கும் கிடையாது, இஸ்லாமியர்களுக்கும் கிடையாது. எந்த முஸ்லீமும் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யவில்லை என்று சொல்லவே இல்லை. அதை 100% நம்புகிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருந்து, நான் ஒரு சர்ச் பாஸ்டரா இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய நாட்களிலே நான் கிறிஸ்தவனாக இருந்த பொழுது சந்தேகப்பட்டிருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை. ஒரு மரித்து போன ஒரு மனிதரை இயேசுவால் உயிரோடு எழுப்ப முடியுமா? அவர் சாதாரணமான ஒரு மனுஷர் தானே, செத்து போனவங்களை எப்படி உயிரோடு எழுப்ப முடியும்? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நான் சந்தேகித்தது உண்டு. நான் எந்த சர்ச்சில் பாஸ்டா இருந்தனோ அந்த சர்ச்சில் இருந்த மக்களும் அதை குறித்து சந்தேகமான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாவே நடக்குமா? செத்து போனவங்க உயிரோடு எந்திரிப்பாங்களா அப்படின்னா,
அந்த வேதத்தை நம்புகிற கிறிஸ்தவர்களுக்கு அதிலே சந்தேகம் இருக்கலாம். ஆனால் இஸ்லாமியர்களாக எங்களுக்கு அதில் ஒரு துளி அளவும் சந்தேகம் கிடையாது. நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுப்பினார். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த பூமியில செய்தார். ஏன் இதை நாங்கள் 100% நம்புகிறோம் என்று சொன்னால், இதை குறித்து குரானிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குரானிலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு கூட இயேசு கிறிஸ்து பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் தான் எப்படி செய்ததாக என்று கூறுகிறார் என்கிறதான் முக்கியம். இப்போ ஒரு மனிதர் மரித்து போன ஒருவர் உயிரோடு கூட எழுப்பிட்டார் என்கிறதுக்காக அவரை நம்ம கடவுளாக வணங்கி விடலாமா என்று சொன்னால் முடியாது. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில், இந்தியாவில் நடக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, ஏதாச்சும் ஒரு காரியங்களை சொல்றாங்க, அது நடந்துருது, உடனே அவங்களை கடவுளாக்கிடுறாங்க. அதே போலதான் இயேசு கிறிஸ்து சில காரியங்களை செய்தது நிமித்தமாக, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தது நிமித்தமாக அவரை இன்றைக்கு கடவுளாக்கி விட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்திலே, நான் என் சுயமாக எதையும் செய்ய மாட்டேன், நான் கேட்கும்படியே தீர்ப்பேன், என் தீர்ப்பு நீதியானதாக இருக்கிறது, ஏனெனில் நான் என் சித்தத்தை அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தையே தேடுகிறேன். இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என்னுடைய சுயமாக நான் எதையும் செய்யல, என்னை அனுப்பினவர் எதற்காக அனுப்பினாரோ அந்த சித்தத்தை தான் நான் தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல யோவான் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் என்னை பற்றியும் நான் பிதாவில் இருக்கிறேன் என்றும் பிதா என்னுள் இருக்கிறார் என்றும் நம்புகிறீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? நீங்க என்ன பத்தியும் நான் பிதாவில் இருக்கிறேன், பிதா என்னில் இருக்கிறேன், நான் கடவுளோட இருக்கிறேன், கடவுள் என் கூட இருக்கிறார் என்கிறத நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு சொல்றாரு, நான் உங்களிடம் பேசும் வார்த்தைகள் என் சொந்தமானவைகள் அல்ல, என் உடனிருக்கும் பிதாவே என் கிரியைகளை செய்கிறார். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, நான் இதெல்லாம் நீங்க நம்புறீங்க, நான் கடவுளோடு இருக்கிறேங்கிறது நம்புறீங்க, கடவுள் என் கூட இருக்கிறாருங்கிறது நம்புறீங்க. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், நான் பேசுற வார்த்தையெல்லாம் என்னுடைய வார்த்தையை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அப்படி கிடையாது. எந்த கடவுளோடு நான் இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களோ அந்த கடவுளுடைய வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி யோவான் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து பதிவு செய்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஏனெனில் நான் பரலோகத்திலிருந்து வந்தேன், என் சித்தத்தை செய்ய அல்ல, என்னை அனுப்பினவரின் சித்தத்தை செய்யவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். இதுல எல்லாம் இருந்து நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமியில எந்த காரியத்தையும் அவர் செய்யல. எல்லாவற்றையும் அவரை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றவே செய்ததாக பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்திலே, ஏனெனில் நான் என் சுயமாக பேசவில்லை, என்னை அனுப்பிய பிதா என்ன சொல்ல வேண்டும், என்ன உரைக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், அதை மட்டும்தான் நான் செய்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து முழுமையாக சொல்லி முடிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து சுயமாக எதையும் செய்யவில்லை, கடவுளுடைய கட்டளையின்படியும் கடவுளுடைய அனுமதியோடும் தான் செய்தார். இதைத்தான் குரானிலே வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளங்களும் அற்புதங்களும் எல்லாம் அல்லாஹ்வினுடைய அனுமதியால் தான் நிறைவேறினது என்று சொல்லி. கடைசியாக இயேசு கிறிஸ்து பற்றி ஒரு விளக்கத்தை வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு வசனம் சொல்லுகிறது. யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி. இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன். 2025 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியில வாழ்ந்ததான இயேசு கிறிஸ்துவை அந்த நாள்ல வாழ்ந்த மக்கள் நம்பணும். கடவுள் ஒருத்தர் தாங்கிறத நம்பணும். அவருடைய தூதர் அல்லது அவர் மூலமாய் அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை அவங்க நம்பணும். நம்பினால்தான் அவர்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிற சொர்க்கம் கிடைக்கும். இதுவே அதற்கு முன்பதாக 3000 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா, ஒன்றான மெய்தேவனாகிய ஒரே கடவுளையும் அவர் அனுப்பின நோவாவை, மோசேயை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும். அந்தந்த காலகட்டத்திலே கடவுள் ஒருத்தர் தான் என்கிறத நம்பணும். அன்றைய காலகட்டத்தில் யார் தீர்க்கதரிசியாக, யார் தூதராக இருக்கிறார்களோ அவரை நம்ப வேண்டும். இன்றைக்கு நம்ம யாரை நம்ப வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினுடைய காலம் 2025 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு நம்ம யாரை நம்ப வேண்டும்?
இன்றைக்கு இருக்கிற இந்த சமுதாயத்துக்கு, இந்த உலகத்திற்கு யார் தீர்க்கதரிசியாக அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 600வது வருஷத்திலே 571வது வருஷத்திலிருந்து இந்த உலகத்திற்கு, இந்த முழு உம்மத்துக்கு, இந்த பூமியினுடைய முடிவு வரைக்கும் அவர் ஒருவர் தான் தீர்க்கதரிசி. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அடிமையும் திருத்தூதருமாய் இருக்கிறார்கள். நாங்கள் முகமது நபியை அல்லாஹ்வினுடைய அடிமை என்று தான் சொல்லுகிறோம். நாங்கள் அவரை ஒரு கண்ணியத்துக்குரியவராய் நாங்கள் மதிக்கிறோம். எங்களுடைய உயிரிலும் மேலாக நாங்கள் முகமது நபியை நேசிக்கிறோம். ஆனால் அவரை கடவுளுக்கு கீழே தான் வச்சிருக்கிறோமே தவிர கடவுளுக்கு நிகராக்கவில்லை. ஏனென்று சொன்னால் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். அந்த அல்லாஹுவை தான் நாம் வணங்க வேண்டும். அந்த ஒரே இறைவனை தான் வணங்கணுமே தவிர அவனுக்கு இணையை யாரையுமே ஆக்கிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து செய்த அனைத்து அடையாளங்களும் அற்புதங்களும் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டுதான் நடந்தது. பொதுவாக நான் என்னுடைய 29 வயது வரைக்கும் நான் பயந்த ஒரு காரியம் என்று சொன்னால், மறுமையினுடைய நாள் என்பது நிச்சயமாக வரும். ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறவன் நிச்சயமாக மறுமையினுடைய நாளை நம்ப வேண்டும். அந்த நாளிலே நாம் கைவிடப்பட்டு விடுவோமானால் நாம் நரகத்திற்கு செல்வோம் அல்லது அந்தி கிறிஸ்துவனுடைய கைகளிலே மாட்டிக்கொள்வோம் என்கிற ஒரு பெரிய பயம் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற கிறிஸ்தவங்களும் நீங்க பயந்துட்டு இருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையிலே நாம் கைவிடப்பட்டு விடுவோமானால் நிச்சயமாக நாம் அந்தி கிறிஸ்துவனுடைய கையிலும் இந்த நரகத்தினுடைய வேதனையிலும் சிக்கிக்கொள்வோம் என்று சொல்லி. ஆனால் வேதத்திலே தெளிவாக ஒரு வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை சொல்லி காண்பித்தார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. எதில் பிரவேசிப்பதில்லை? அந்த வசனத்தை நான் முழுமையாக சொல்லுகிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற சொர்க்கத்தில் இருந்து இந்த 7 வானம் 7 பூமிக்கு மேலாயிருந்த ஆட்சியும் அதிகாரம் செலுத்துகிற அந்த இறைவனுடைய கட்டளையின்படி, அந்த இறைவனுடைய விருப்பத்தின்படி யார் நடக்கிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியுமே தவிர, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவர்கள் அதில் பிரவேசிக்க முடியாது. அந்த வசனத்துக்கு கீழே சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே எங்கள் அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பலவிதமான காரியங்களை செய்தோம். இதெல்லாம் செய்தோமே, எங்களை பார்த்தா யாருன்னு தெரியலன்னு சொல்றீங்கன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரர்களே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். நாளைக்கு மறுமையிலே கடவுளுக்கு முன்பதாக நாமும் இயேசு கிறிஸ்துவும் நிற்போம். நிற்கும் பொழுது கிறிஸ்தவராகியவர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்துல போய், இயேசுவே நான் உன்னைத்தானே நம்பினேன், உங்க மூலமா தான் அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம், தீர்க்க தரிசனங்களை செய்தோம், எங்களை சொர்க்கத்துக்குள்ள விட சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீங்கள் அக்கிரம செய்கையை செய்து விட்டீர்கள். எது அக்கிரம செய்கை? ஒருத்தருக்கு நல்லது செய்தது அக்கிரம செய்கையா? அற்புதங்களையும் அதிசயங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் உதவிகளையும் செய்தது அக்கிரம செய்கையா? அல்ல, அதெல்லாம் நல்ல செயல்கள். எது அக்கிரம செய்கை என்று சொன்னால், கடவுளை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் கடவுளாக வணங்கி விட்டீர்கள். ஆகவே இது அக்கிரம செய்கை. இன்றைக்கு நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, என்னை விட்டு தூரமா போயிருங்கன்னு சொல்லிடுவார் இயேசு கிறிஸ்து. ஆகவே கிறிஸ்தவர்கள் பயப்படுகிற அந்த மறுமையின் நாளிலே நிச்சயமாக நாம் கைவிட்டுப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாகி விடுவோம். ஆகவே தயவு செய்து உங்களுடைய கைகளில் இருக்கிற பைபிளை நன்றா படிங்க. அதுல வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற ஒரு பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றல் மட்டுமே போக முடியும். இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போனார், எனக்கு பின்பு வேறொரு தேற்றரவாளன் வருவார், அவர் சத்தியத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உங்களை கண்டித்து உணர்த்துவார், அவர் உங்களுக்கு சொர்க்கத்திற்கான வழியை காட்டுவார் என்று சொல்லி, அப்படியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த திருக்குரான் என்றதான இந்த வேதம் அருளப்பட்டிருக்கிறது. இது நம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழியை காண்பிக்கிறது, எது நேரான வழி என்பதை காண்பிக்கிறது, எந்த வழியிலே நாம் பயணிக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. இந்த திருக்குரான் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. தேவையானவர்கள் நீங்க கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.